ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் யார்? Who is the God? Who is the God? தேவன் யார்? நல்ல அருமையான ஒரு தலைப்பு. தேவன் யார்? நிறைய பேருடைய வாழ்க்கையில எங்க இருக்கிறார் கடவுள்? யார் கடவுள்? எப்படி இருக்கிறார்? கடவுள் இருந்தா, தேவன் இருந்தா என் முன்னதாக வந்து நிற்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிற ஆட்களும் உண்டு. ஆகையினால்தான் சங்கீதக்காரன் அருமையா சொல்லி இருக்கிறார். 14ஆம் சங்கீதத்திலும் 53ஆம் சங்கீதத்திலும் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்துக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ் மதிகேடன், ஃபுலிஷ் மேன் என்று தேவனே அழகாக அவர்களுக்கு ஒரு பேரு வைத்து விட்டார். மதிகேடன், மதியனமான மனுஷன், பகுத்தறிவு இல்லை. தேவன் யார் என்று, தேவன் எங்க என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவில் அவர்கள் அமைந்து விட்டார்கள். ஆகவே இந்த நாள் விசேஷமாக தேவன் யார்? Who is the God? தேவன் யார்? உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும். அவர்களுக்கு தங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுகிற காரியங்கள், அப்பா அம்மா யாரு, அப்பா யாரு, அம்மா யாரு, அத்தி யாரு, சித்தி யாரு, சின்னம்மா யாரு, தங்கச்சி யாரு, தம்பி யாரு, எல்லாம் தெரியும். அரசியல்வாதிகளில் எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு, கவுன்சிலர் யாரு, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, முன்ரவுண்ட் என்ன, எல்லாம் தெரியும். ஒருவேளை சினிமா துறையில ஹீரோ யாரு, ஹீரோனி யாரு, கதை ஆசிரியர் யாரு, வசனம் பேசக்கூடியவர் யாரு, யாரு அந்த படத்தை எடுத்தவர்கள் என்று அந்த ஹீரோக்களுடைய பெயர்கள் தெரியும். ஒருவேளை சயின்டிஸ்ட், அறிவாளிகள், கல்விமான்கள், உலகத்தினுடைய அறிவாளிகள், நாசா விண்வெளியில் வேலை செய்கிற அத்தனை பேருடைய பெயர்களையும், அவருடைய ஊர்களையும், அவருடைய படிப்பையும், அவருடைய குணலட்சணம் கூட சொல்லக்கூடும். ஆனா தேவன் யார் என்று தெரியாம இருக்கிற ஒரு கூட்டம் இந்த நாள்ல இருக்கிறத பார்க்கிறோம். உங்க டீச்சர் யாருன்னு தெரியும். நீங்க எத்தனை வகுப்புல மாறுகிறார்களோ அத்தனை டீச்சர்களுடைய பெயர்கள் தெரியும். உங்க எஜமான்களுடைய பேர் தெரியும். உங்க நண்பர்களுடைய பேர் தெரியும். அவங்க யாருன்னு தெரியும். நீங்க யூஸ் பண்ற பொருட்கள் அதனுடைய பேர் தெரியும். அது உருவாக்கின ஸ்தாபனங்களுடைய பேர்கள் தெரியும். அதை ஸ்தாபித்த மனிதனுடைய பேர் தெரியும். பட் உன்னை உண்டாக்கின ஆண்டவர் யாருன்னு தெரியுமா? Who is the God? No answer. தேவன் யார் என்றால் சொல்ல பதில் இல்லாத நிலைமையில இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு கோடான கோடி மக்கள். நிறைய பேரு வாக்கியங்களை போட்டு வச்சிருப்பாங்க. அம்மா அப்பா தான் கடவுள் அப்படின்னு ஆட்டோ பின்னாடி இருக்கும். தந்தை தாயே தேவரு, டாட் மாம் காட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஐ பிலீவ் இட். பட் டாட் மாம் காட், தேர் காட் who is இல்லைங்களா? அப்பா அம்மாவே தெய்வம். அந்த அப்பா அம்மாவுக்கு தெய்வம் யார்? என்னைக்காவது யோசித்தீங்களா? லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தை. ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறார். ஏசு கிறிஸ்து யார் வம்சத்துல பிறந்தார்? தாவீது, யோசேப்பு சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில ஆதாம் இஸ்
Son of God. So wonderful, amazing word. Luke chapter 3 words. Last word. The wonderful, amazing words. Adam is the son of God. ஆண்டவருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுது. Who is the God? தேவன் யார்? ஒவ்வொரு துறையில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். நம்ம சொந்தக்காரங்கள் யாரு, உறவுகள் யாரு, ஆண்டி யாரு, சித்தி யாரு, சித்தப்பா யாரு, சொந்தங்கள் யாரு, உறவுகள் யாரு, பந்தங்கள் யாரு, சயின்ஸ் யாரு, டீச்சருங்க யாரு, அறிவாளிகள் யாரு, விவசாயிகள் யாரு, விவசாயத்தை அருமையாக நல்ல முறையில அதை விளைவிக்கக்கூடிய சொல்லுகிற அறிவாளிகள் யாரு, வேளாண்மை செய்கிறவர்கள் யாரு என்று கப்பல் துறையில இருக்கக்கூடியவர்கள், விமான மையத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், அதை நடத்துகிறவர்கள், அநேகர் துறையில் இருக்கக்கூடிய பேர்களும் ஊர்களும் அவருடைய படிப்பும் அவருடைய கல்வியும் எல்லாம் தெரியும். பட் God, who is the God? Who is the God? தேவன் யார்? தேவன் யார் என்று தேவனே சொல்ல வேண்டும். தேவனே சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளாகிய பைபிள்ல தேவன் தன்னை குறித்து யார் என்று தானே எழுதி வைத்திருக்கிறார். மற்றவர்கள் எழுதி சொல்லுகிற கடவுள் அல்ல, தெய்வம் அல்ல. நம்முடைய ஆண்டவர் தான் யார், தன்னுடைய வல்லமை யார், தன்னுடைய வல்லமை எப்படிப்பட்டது? Almighty God, wonderful God, wonderful God, சர்வ வல்லமுள்ளவர், சர்வ வியாபி, எங்கேயும் வியாபித்திருக்கிறவர், எல்லாவற்றிலும் வாசம் பண்ணுகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆகவே தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தன்னை குறித்து அவர் அறிவு கொள்ளும்படி எழுதி வைத்திருக்கிறார். தேவன் யார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையானவர்களே, 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, என கனம் பண்ணுகிறேன், நான் கனம் பண்ணுகிறேன். என்ன ஆனர் பண்ணுகிறவர்களே, நான் ஆனர் பண்ணுவேன். என்ன கனவனம் பண்ணினால் நானும் அவர்களை கனவனம் படுத்துவேன். மல்கியா புஸ்தகம், மலாக்கி, த புக் ஆஃப் மலாக்கி சாப்டர் 1 verse 6. மலாக்கி, மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையா? நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த கொலைச்சலாக்கி அவன் தன் சகோதரனுக்கு விரோதமாக சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன்? நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையா? நாம் எல்லாருக்கும் ஒரே தேவன் சிருஷ்டித்தார். is one God, only one God, only one God. நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன், நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவன். அற்புதமாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உலகத்துல தேவர்கள் என்னப்படுவர்கள் உண்டு, வானத்திலும் தேவர்கள் என்னப்படுவர்கள் உண்டு. ஆனால் நாம் எல்லாருக்கும் ஒரே தேவன். நாம் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். It is only one God, one faith. எல்லாமே ஒன்றாக இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 23 வாசிக்கிற கவனிங்கள். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து
உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிப்பிடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளால் கட்டப்பட்ட கோயில்களிலே அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனை சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி பூமியின் மீது இங்கு குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவள் குடியிருப்பின் எல்லைகளை முன் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாக கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தான். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஏனென்றில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்களே. இட் இஸ் வண்டர்ஃபுல். ஆண்டவர் அற்புதமாக யார் தேவன் என்று அருமையாக அப்போஸ்தலன் பவுல் அற்புதமாக அவர் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற அந்த அத்தனைய பட்டணத்துல தேவனை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களை வாசித்தோம். அற்புதமான ஒரு வார்த்தை. எனவே எனக்கு அருமையானவர்களே, தேவன் தாம் பிள்ளைகளோடு வாசம் பண்ணுகிறார். தாம் பிள்ளைகளோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படியாக தான் அவர் இருந்தார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27 வாசிக்கிறோம். திரியேக தேவன் இயேசு கிறிஸ்தானவர், பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன், ஆல்மைட்டி காட் மூவரமாக திரியேக தேவனாக அவர்கள் தீர்மானித்து நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனிதனை உருவாக்குவோமாக தீர்மானித்தார்கள், உருவாக்கினார்கள். 2 அதிகாரம் 7 வசனத்துல பிதாவாகிய தேவனாய் கர்த்தர் பூமியின் மண்ணினாலே ஒரு மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனத்துல கிழக்கில் என்னும் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஏதேன் என்று பேரு வைத்து அந்த தோட்டத்துல மனிதனை வாழ வைத்தார். 3 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்துல வாசிக்கிறோம். 8 வசனத்துல தேவனாய் கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையில அந்த தோட்டத்துல உலாவுவார். அந்த சந்தி மத்தியான நேரங்களில தேவன் அவங்களோடு கூட சம்பாஷணை செய்வார். கம்யூனிகேஷன். அவர்கள் ஐக்கியமாக பேசுவார்கள், தேவனோடு கூட உறவாடுவார்கள். இப்பொழுது பாவம் செய்த பிற்பாடு மனிதன் தூரமாக ஓடிவிட்டான். மனிதன் தூரமாக போன பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை குறித்து அவர்கள் அறியாமல் தேவனை விட்டு தூர போனார்கள். தேவனாய் கர்த்தர் மீண்டும் அவர்களை தேடி வந்ததை பார்க்கிறோம். தேவன் மனுஷனோடு கூட வாசம் பண்ணினார். தேவன் யார் என்று நம்முடைய முற்பிதாக்கள் கற்பித்தார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் சொன்னார்கள், உன்னுடைய தகப்பனார், உன்னுடைய தேவன், நான் உன் தாய், உன் சகோதரன், உன் சகோதரி, உங்களுடைய உறவுகள் என்று நம்முடைய முற்பிதாக்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். தேவனாய் கர்த்தர் நம்முடைய பிதாக்களோடு கூட தேவன் பேசினார். எபிரேயர் 1 அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். The book of Hebrews chapter 1 verse 1 and 2. பூர்வ காலங்களிலே தேவன் பங்காக வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்கள்ல தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நமக்கு வெளிப்படுத்தினார், திருவுளம் பற்றினார் என்று பைபிள் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே பங்காக வகையாக ஆதியாகமம் 4 அதிகாரம் 1 சில வாக்கியங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த 4 அதிகாரத்துல அற்புதமாக தேவனாய் கர்த்தர் ஏவாளை அறிந்தார், கடாட்சித்தார், இரக்க காட்டினார், உதவி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரால் ஒரு பிள்ளையை பெற்றேன், ஆபேலை பெற்று கர்த்தரால் ஒரு பிள்ளையை பெற்றேன். அற்புதமாக தேவன் யார் என்று சொல்லுகிறத பார்க்கணும். அதே 3 அதிகாரம் 4 அதிகாரம் 5 அதிகாரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஏனோஸ் பிறக்கிறார், சேத்து பிறக்கிறார். அவர்களுக்கெல்லாம் பேர் வைத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்களா. நம் உண்டாக்கின ஆண்டவர் ஒரு இருக்கிறார், யெகோவா தேவன்.
பிதாவாகிய தேவன் அவர்தான் நமக்கு உண்டாக்கினவர், நம்ம தகப்பர், நம்ம தெய்வம் என்று நம்முடைய முற்பிதாக்கள் சொன்னார்கள், கற்பித்தார்கள், காண்பித்தார்கள் தெய்வத்தை. எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவன் யார் என்பதை குறித்து இந்த உலகம் சிருஷ்டி சொல்லும். இந்த உலகத்துல படிக்கிற ஸ்கூல்ல இருந்து, பேபி கிளாஸ்ல இருந்து, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிகிரி வரலும், ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சல் பெரிய பெரிய யூனிவர்சல்ல கற்றுக் கொடுக்கிற பாடங்கள், பெரிய பெரிய காலேஜில், யூனிவர்சிட்டியில கற்றுக் கொடுக்கிற பாடங்கள், அத்தனை பாடங்களையும் பூமியில் இருக்கக்கூடியவைகள், மேல வானத்தில் இருக்கக்கூடியவைகள், சூரிய குடும்பம், ஸ்டார், சன் அண்ட் மூன், ஸ்டார்ஸ், இவைகளை குறித்து ஒரு பாடம், வானத்தை குறித்து ஒரு பாடம், நிலாவுல ஆராய்ச்சி செய்கிற ஒரு பாடம், பூமியில் இருக்கக்கூடியவைகள் பாடம், கடலை குறித்து, கடல் இருக்கிறவைகள் மீன்களை குறித்து, காற்று குறித்து, மரம், செடி, கொடிகள், கனிகள், இலைகள், அந்த விதைகள், ஆடு மாடுகள், கோழி, பறவைகள், உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியவைகள், ஆகாரங்கள், காய்கறிகள், விளைச்சல்கள், வேளாண்மை, அற்புதமாக விளைச்சல்களில மரம், செடி, கொடி, தாவரங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பாடங்களாக எடுத்து வைத்து இன்றைக்கு அநேக பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் இட் இஸ் வண்டர்ஃபுல் லெசன். யார் எடுத்தாங்க? யார் எழுதுனாங்க? எங்க எழுதுனாங்க? எப்படி எழுதுனாங்க? எதுக்கு எழுதுனாங்க? நமக்கு முன்னாடி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டிப்பிலே தேவன் பாடங்களை வைத்தார். அற்புதமாக அந்த பாடங்களை வைத்தார். அந்த பாடங்கள் எல்லாம் பூக்களை குறித்து, பூச்சிகளை குறித்து, மீன்களை குறித்து, இசையை குறித்து, இசை அமைப்பாளர். இட் இஸ் வண்டர்ஃபுல். நம்முடைய ட்ரெஸ், நம்முடைய அழகு சாதனங்கள், மனிதனுடைய ஹியூமன், அந்த மனிதனுடைய அந்த உறுப்புகள், அவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள். ஒரு முறை ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். மனிதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் போட்டுவிட்டு காய்கறிகள் எல்லாம் சேகரித்து அவைகளில் மனிதனுடைய உறுப்பை செய்து வைத்திருக்கிறார்கள். காய்கறிகளில் இவைகள் எல்லாம் தின்றால் கிட்னிக்கு நல்லது, லிவருக்கு நல்லது, குடலுக்கு நல்லது, சரீரத்துக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது, கண்களுக்கு நல்லது, இந்த சருமத்துக்கு நல்லது என்று அவைகள் எல்லாம் அந்தந்த இடத்துல வைத்து அழகு பார்க்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக தேவன் அவைகள் எல்லாம் யார் உண்டாக்கணும்? ஒரு பறவை குறித்து பாடும், ஒரு எறும்பு குறித்து பாடும், ஒரு பூச்சை குறித்து பாடும், ஒரு தேனை குறித்து பாடும். இந்த பாடங்கள், இவைகளெல்லாம் படங்கள் எடுக்கிறார்கள். இவைகளெல்லாம் ஒரு பாடங்களாக, லெசனாக, மூவிஸாக இவைகள் எல்லாம் உலகத்துல உருவாக்கி நமக்கு பாடங்களை வைத்து அவைகளை படித்து நாம் அந்த டெஸ்ட்ல, எக்ஸாம்ல பாஸ் பண்ணா we are டிகிரி மேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி. என்ன டிகிரிங்க? எம்சிஏ, பிகாம், எம்காம், எம்ஏ, எம்பி, பிஹெச்டி. வண்டர்ஃபுல். டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி. ஓ அமேசிங். Who is the God? I don't know. இப்படிதான் சொல்றவங்க இருக்கிறான். அவன் படிச்ச பாடங்களே கடவுள் யாருன்னு தெரியும். அவன் வாழ்கிற வாழ்க்கைய கடவுள் யாருன்னு தெரியும். ஆகதான் ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தாமல் இல்லை, தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் அருமையாக அந்த வார்த்தை பாருங்களேன். ரோமர், the book of Romans chapter 1 verse 20.
எப்படி என்றால் காணப்படாதவைகளாக்கி அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. தேவன் யார் என்று தெரியாது. நீங்க சாப்பிடும் போதே இதை உண்டாக்கினவர் ஆண்டவர். நீங்கள் உடித்துக் கொள்ளும் பொழுது இது உண்டாக்கினவர் ஆண்டவர். நீங்கள் சுவாசிக்கும் பொழுது காற்று உண்டாக்கினவர் ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி, உங்களுடைய சரீர வளர்ச்சி, உங்களுடைய சரீர உறுப்புகள் உங்களை உண்டாக்கினர் யார்? அதை எப்படி இயங்குகிறது? அதை எப்படி மனிதன் வாழ்கிறான்? இஸ் வண்டர்ஃபுல், அமேசிங். ஆகியனாலதான் தாவீதானவர் 139 சங்கீதம் 14 வசனத்துல சொன்னார், I am this wonderful creator. Creation. நான் ரொம்ப அற்புதமாக, நான் அதிசயமா பிரமிக்கத்தக்கதாக உண்டாக்கப்பட்டபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். நான் அற்புதமா உண்டாக்கப்பட்டபடினாலே உம்மை துதிக்கிறேன். இட் இஸ் வண்டர்ஃபுல், அமேசிங். இட் இஸ் கிரியேஷன் ஆஃப் காட். அற்புதமான சிருஷ்டி. ஆகவே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23 அதிகாரம் 5 வசனத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய, பூமியில வானத்துல இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தை பற்றி சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23 அதிகாரம் வசனம் 5 வசனத்துல சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பம் எப்படி இயங்குகிறது, அந்த பிளான்ட்னஸ் எப்படி, அந்த சூரிய குடும்பம், அந்த யூனிவர்சல் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தேவன் அற்புதமாக ஆண்டவரே எழுதி வைத்தார். அமேசிங், வண்டர்ஃபுல் இல்லைங்களா? அவைகள் எல்லாம் ஈர்க்க செய்கிறவர் ஆண்டவர், ஈங்க செய்கிறவர் ஆண்டவர். அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், ஆச்சரியமான ஆண்டவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 19 சங்கீதம் வசனம் 1 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். சங்கீதம், சாம்ஸ், த புக் ஆஃப் சாம்ஸ் 19. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைக்கு பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தை கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தான் மன அறையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. It is wonderful. All the creation so God's work in the enjoy. Gladys. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதா தான் வேலைகளை செய்ய. அவைகள் எல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்தார். அந்த பாடங்களை படித்துக் கொண்டே தேவன் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் உலகத்தில் இருக்கதான் செய்கிறார்கள். இட் இஸ் நோ காட் எழுதுறார் ஒரு மனிதன். உலகத்தினுடைய சிருஷ்டி எல்லாவற்றையும் எழுதி, இட் இஸ் எர்த், இட் இஸ் வண்டர்ஃபுல் கிரியேஷன், கிரியேட்டர், வண்டர்ஃபுல் என்று ஒரு புத்தகத்தை எழுதினார். சயின்டிஸ்ட், அறிவாளி யார் என்றால் ஸ்டீபன் ஹாக்கிங். நோ காட் எழுதினா அந்த புத்தகத்தில். நோ காட் பட் நவ் இஸ் நோ. அவர் நோ காட், தேவன் இல்லை என்று எழுதினா, இப்ப அவனே இல்லை. தேவன் இல்லை என்று சொன்னவெல்லாம் இல்லை. தேவன் யார் என்று சொன்னவெல்லாம் முட்டாளா இருக்கிறான். தேவன் இல்லை என்று சொல்றவங்களாம் அவனுங்கள் இல்லை. ஸ்டீபன் ஹாக்கிங் சயின்டிஸ்ட் நோ காட்னு எழுதினா தான் புத்தகத்தில். இப்பொழுது அவனே இல்லாத ஆயிட்டான். ஆகவே அருமையானவர்களே, தேவன் யார் என்றால் சொன்ன பாடங்கள் அத்தனையும் நமக்கு ஒரு பாடங்களாக அமைந்திருக்கிறது. யோபு புஸ்தகம் 12 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகாயத்து மிருகங்களை கேள், பறவைகளை கேள், பூமியை கேள், மச்சங்களை கேள்,
அவைகள் உனக்கு போதிக்கும், அவைகள் உனக்கு தெரிவிக்கும், அவைகள் உனக்கு டீச் பண்ணும், அவைகள் உனக்கு டிக்ளேர் பண்ணும். இட் இஸ் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். பறவைகளை கேள், மிருகங்களை கேள், பூமியை கேள், சமுத்திரத்தை கேள், மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு டீச் பண்ணும் என்று அற்புதமாக நல்ல ஒரு பாடத்தை சொல்லி இருக்கிறார். யோபு புஸ்தகம் 38 அதிகாரம், யோபு புஸ்தகம் 38 அதிகாரம் வாசனம் 31 கவனித்து பாருங்களேன். நீ சிங்கத்துக்கு இரையே வேட்டையாடி சிங்க குட்டிகள் தங்கள் தங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபிகளில் பதிவிருக்கும் பொழுது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்க குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்ட ஆகாரம் இல்லாமையால் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சேகரித்து கொடுக்கிறவர் யார்? யார்? ஆண்டவர் தான். யார்? அவைகளுக்கு, சிங்கங்களுக்கு, பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு அன்றாட ஆகாரத்தையும் இறைச்சியும் அதுக்கு சபுதரித்து கொடுக்கிறவர் யார்? பிதாவாகிய தேவன். உன்னால முடியுமா? ஆண்டவர் நம்ம போஷிக்கிறவர். ஆகியனாலதான் மத்தேயு 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்நியங்களை போல கவலைப்படாதீங்க, ஆடைக்காக ஆகாரத்துக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகளை போஷிக்கிறவர், அவைகளை உடுத்துகிறவர், அவைகளை நடத்துகிறவர், அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள். யூ ஆர் ஸ்பெஷல். நான் உங்களை போஷிக்கிறேன், நான் உங்களை காப்பாற்றுகிறேன், உங்களை நடத்துகிறேன் நான் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிறோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 104 சங்கீதம், ரொம்ப அருமையான அற்புதமான சங்கீதம். 104 சங்கீதம் 25 வசனத்தை கவனித்து பாருங்களேன். பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதுல சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு, அதில் கப்பல்களோடும் அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்து இருக்கிறது. நீர் குடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். 30 வசனம் வரையும் பாருங்களேன். நீர் உம்முடைய முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். எவ்வளவு அற்புதமாக 31 வசனத்துல கர்த்தர் மகிமையா, கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரிகளிலே மகிழ்கிறார். மகிழ்ச்சி, வண்டர்ஃபுல். அவருடைய கிரிகள் எல்லாம் பாடங்களாக மனிதனுக்கு அமைந்திருக்கிறது. அவைகளிலே மகிழ்ச்சி. அதோடு கூட உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட வேண்டும். தேவன் அதை தான் விரும்புகிறார், தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆகவே நம்ம போஷிக்கிற ஆண்டவர், நம்ம கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர், இந்த உலகம் சிருஷ்டி இவைகள் மூலமாகவே தேவன் யார் என்று சொல்ல முடியும். போக்கு சொல்ல இடமில்லை. நீ அன்றாட உடித்துக் கொள்ளுகிறது ஆகாரம், சுவாசம், நீ வாழ்கிறது, உனக்கு பூமி விளைச்சலை தருகிறது. கடைகளில விதவிதமாக ஆகாரங்கள், சிறு தானியங்கள், பெரிய தானியங்கள், காய்கறிகள், உனக்கு ஆடைகள், உடைகள், உனக்கு அலங்காரப்படுத்தக்கூடிய காரியங்கள், இவைகள் எல்லாம் பூமியில ஆண்டவர் விளைவித்து தருகிறார் நமக்கு. அவைகள் எல்லாம் நாம் புசித்து நாம் திருப்தி அடைகிறோம். ஆகவே சங்கீதங்கள் புஸ்தகம் 53 சங்கீதம் 1-3 வசனங்களை ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொன்ன வார்த்தைகள் இவைகள். சங்கீதம் 14 சங்கீதம் 1-3 வசனங்கள், தேவன் இல்லை என்று மதிகேடன் தான் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களுக்கு எடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 11 அதிகாரம் 3 வசனத்துல வாசிக்கிறோம், பூமியானது எப்படி உண்டாக்கப்பட்டது என்று அருமையாக வார்த்தை சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினால் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாக காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளாலே உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினால் உண்டானது, ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டானது.
ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டானதை நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். தேவன் அவைகள் உருவாக்கினார். அப்போஸ்தலனாகிய யோவானானவர் ஆண்டவர் யார் என்பது குறித்து அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம், அற்புதமான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறான், தேவன் எங்க இருக்கிறான், தேவன் எப்படி இருக்கிறான், எங்க இருக்கிறான் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் அற்புதமாக அப்போஸ்தலனாகிய யோவானானவர் எழுதின யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24, உண்மையா தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவன் தன்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், யாரா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தேவன் யார், who is the God, தேவன் யார் என்பது குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் யார் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த பாகங்கள் 10 அல்ல 20 பாகங்களை கற்றுக்கொள்ள முடியும். பைபிள் முழுவதும் தேவன் யார், who is the God, இந்த பாடங்கள் கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்கள்ல இன்னொரு பாடத்துல சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களை யாவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.